50,000 2 கோடியா மாதிரி 50 ரூபாய். இது மேஜிக் மாதிரி தானே இருக்கு. எது மாதிரி இருக்கு? மேஜிக் மாதிரி இருக்கு. 50 ரூபாய் நீங்க உண்டியல்ல போட்டு வைக்கிறீங்க. உங்க தாத்தா போட்டு வச்சிருக்காரு உண்டியல்ல. இப்ப என்ன ஆயிருக்கும்? உண்டியல் உடஞ்சு செலவாயிருக்கும். உண்டியல் உடஞ்சு செலவாயிருக்கும். கரெக்டா? இந்த 50 ரூபாய் போட்டது 2 கோடி ஆயிருக்குன்னா மேஜிக் தானே. என்ன இருக்கு? ஒரு மேஜிக் மாதிரி. அப்ப இந்த மேஜிக் யாரு கிரியேட் பண்றா? நிலம், சொத்து தான் கிரியேட் பண்ணுது. கரெக்டா? அப்ப நிலம் வாங்கி போடணும்ன்றதுல யோசனை இருக்கா? சொல்லுங்க. நிலம் வாங்குறதுக்கு யோசிக்கலாமா? இடம் வாங்கி போய் போட்டுட்டு எவ்வளவு ஆக போகுதுன்னு யோசிக்கணும். கரெக்டா? கரெக்டா? இந்த பிளைஓவர் போடுறாங்கல்ல சிங்கப்பெருமாள் கோயில்ல, இது எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பிளைஓவர் வந்து இங்க இருந்து அப்படியே மீஞ்சூர் வரலும் போகுது, காட்டுப்பள்ளி துறைமுகம் வரலும் போகுது. இந்த பக்கம் எங்க போகுது? சென்னை இது இருக்குல்ல பூஞ்சேரி, பூஞ்சேரி தெரியுமா? மகாபலிபுரம் ஈசிஆர் ரோடு, அது வரலும் போகுது. இது வெளியே ஒரு ரோடு போகுது. இந்த ரோடு சூப்பர் ரிங் ரோடு. இந்த ரோடு 132 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? சென்னை இந்த துறைமுகத்துல இருந்து இந்த மகாபலிபுரத்துல இருந்து அந்த பக்கம் வரலும் அப்படி ஒரு ஃபுல்லா போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க சொல்லுங்க? சும்மா ஏதோ ரோடு போட்டுட்டு போறாங்க. எதுக்கு போறாங்க? பல நிறுவனங்கள் முதலீடுகள் வருது. ஓகே, அது சரக்குலாம் எங்க கொண்டு போடும்? சரக்குனா இந்த சரக்கு இல்லப்பா. சரக்குனா எந்த சரக்கு? சரக்குனா என்னது? தயாரிக்கிறது. கார் தயாரிக்கிறாங்க லொட்டு லொசுக்கு. சென்னை வளருதா வளர்ச்சா? எப்படி வளருது? வல்லரசா வளருது. எப்படி வளருது? வளர்றது வல்லரசா இருக்குது. எது? நம்ம சுத்தி இருக்கிற இடம். நாம எப்படி இருக்கணும்? நாம எப்படி வளரணும்னு கேட்டேன். நம்மளும் நல்லா வளரணும்ல. நம்மளும் நல்லா வளரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் நம்மளும் இந்த ஒரு 5 ல இருந்து 10 வருஷத்துக்குள்ள ஒரு நிறைய இடங்கள் வாங்கி போடணும். அப்ப நல்லா வளர்றப்ப நம்மளும் நல்லா வளரணும். நிலம் வாங்குறதுக்குலாம் ஆசையா இருக்கு சார், ஆனா என்ன இல்லை, பணம் இல்லைன்னா நம்ம வருமானம் வரணும். என்ன வரணும்? நம்ம வருமானத்துக்கு தான் இங்க வந்துருக்கீங்க. எதுக்கு வந்துருக்கீங்க? எத்தனை வந்தீங்க? ரைட். வருமானம் சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. வருமானத்தே பேசிக்க மாட்டேன். சரி, என்ன முதல்ல வராங்களா? சரி, எங்க இதுல 2-3 ஸ்கீம் இருக்கும். ஓகே, ஒண்ணு டைரக்டா இடம் வாங்குற ஸ்கீம். ஓகே, இடம் வாங்கிட்டு நான் பல பேரை இடம் வாங்க சொல்ல போறேன். உங்க போன்ல எத்தனை கான்டாக்ட்ஸ் இருக்கும்? உங்க போன்ல ஒரு 500 கான்டாக்ட் இருக்குமா? 2000 கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. சரி, 500 ஆவரேஜா வச்சிருப்பீங்களா? சரி, இந்த 500 பேருமே வந்து நீங்க சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. சரியா? நாம அந்த 500 பேரோட என்ன பண்ணணும்? நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, நம்ம நட்பு இருக்குல்ல, அந்த நட்பை கொஞ்சம் கூடுதல் ஆகணும். என்ன ஆகணும்? கூடுதல் எப்படி சார் ஆகுறது? பேச்சுவார்த்தை மூலமா இல்லையா? நீங்க உங்க குடும்பத்தை நம்ம கூட சாப்பிடுவாங்க, எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க, நாங்க உங்க வீட்டுக்கு கூப்பிட மாட்டோமே, வாயை திறக்க மாட்டோமே. சாப்பிட கூப்பிட்டோம்னா அவ்வளவுதான். விருந்தோம்பல் ஒரு 10 அதிகாரம் எழுதியிருக்காரு வள்ளுவர். ஓகே, இப்ப இல்ல, 2500 வருஷம் முன்னாடி. என்ன தமிழ்ல இருக்கிறீங்கன்னா வள்ளுவர் சொன்னோட கை தட்டி இருக்கணும். வள்ளுவர் சொன்னோட கை தட்டீங்கன்னா நீங்க தமிழ். எப்ப இப்ப உட்காந்து எழுதலாரு 2500 வருஷம் முன்னாடி என்ன எழுதிட்டாரு? நமக்கு என்னென்னலாம் தேவை? செல்வத்துள் செல்வம், அச்செல்வம், செல்வத்துல எல்லாம் தலை. நீங்க செல்வம்னு என்ன சொல்லிருப்பீங்க? நாங்க பணம். அந்த என்ன சொல்றாங்க? எதுக்கு சொன்னாரு? நீங்க நல்ல செய்திகளை கேட்டீங்கன்னா, கோடீஸ்வர செய்திகளை கேட்டீங்கன்னா, கோடீஸ்வர சிந்தனைகள் வந்துருச்சுன்னா, நீங்க கோடீஸ்வரனா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் மாறிடலாம். அப்ப இது சிறந்ததா இல்ல நகைச்சுவை சிறந்ததா? காதுதான் சிறந்தது. உங்க காது கோடீஸ்வர காது. சொல்லுங்க. என் காது கோடீஸ்வர காது. என்ன கேட்கல? கோடீஸ்வர செய்திகள் மட்டும்தான். ஆனா என்ன பண்ணுது? இப்போ குப்பையா கேக்குது. சுத்தி 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 எல்லாரும் சொல்றதையும் கேக்குது. அப்ப காது என்ன ஆயிடும்? குப்பை காதா
மாறிடும். மூளை என்ன ஆயிடும்? குப்பை மூளையா மாறிடும். கோடீஸ்வர சிந்தனையில மட்டும் கேட்டா கோடீஸ்வர மூளையா? ஃபில்டர் போடலாமா? என்ன போடலாம்? ஃபில்டர். இன்னையில என்ன பண்ண போறீங்க? ஃபில்டர். ஓகேவா? ஊர்ல எல்லாரும் சொல்றது நோ, ஆதியோகி சொல்றது எஸ். சொல்லுங்க. ஆதியோகி சொன்னா எஸ், வெளியில எல்லாரும் சொல்றதுக்கும் நோ. ஓகே. அவங்க கூப்பிடுவாங்க, உங்களை காசுமா கூப்பிடுவாங்க, சினிமா கூப்பிடுவாங்க, வெட்டியா கூப்பிடுவாங்க. என்ன வெற்றியா நாங்க கூப்பிடுறோம்? நாங்க என்ன கூப்பிடுறோம்? வெற்றியா. நீங்க என்ன கூப்பிடுறாங்க? வெட்டியா. நீங்க எங்க போறீங்க? எங்க கூட வந்தா வெற்றியாளன், அங்க போனா வெற்றியாளன். என்ன சொத்து சேர்த்தா வெற்றியாளன், சொத்து சேர்க்கலன்னா வெற்றியாளன். சொத்து இருந்தா கெத்து, சொத்து இல்லைன்னா வெத்து. கரெக்டா இல்லையா சார்? நீங்க 60ல இருந்து 90க்குள்ள நரகத்தை பார்க்கணும்னா என்ன பார்க்கணும்னா, ஒரு சொத்து உங்க பேர்ல வேணும். சொர்க்கத்தை பார்க்கணும்னா உங்க பேர்ல எத்தனை சொத்து வேணும்? 10 சொத்து. எத்தனை வேணும்? முதியோர் இல்லத்துக்கு போகணும்னா ஒரு சொத்து வேணாம். என் சொந்த இல்லத்துல ராஜா மாதிரி இருக்கணும்னா எனக்கு எத்தனை சொத்து வேணும்? 10 சொத்து. சொல்லுங்க. 10 சொத்து வாழ்க்கை கெத்து. சொல்லுங்க. 10 பத்திரம் நம் வாழ்க்கை பத்திரம். உண்மையா இல்லையா? நீங்க கோயிலை சுத்தி ஒரு 10 பத்திரம் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? ராஜா மாதிரி இருப்பீங்களா? அந்த வாய்ப்பு இருந்ததா? இருந்தது இல்லையா? வாய்ப்பு என்ன பண்ணீங்க? கோட்டை விட்டீங்க. என்ன பண்ணீங்க? இன்னும் விட்டுக்கிட்டே இருக்கலாம் கோட்டை. சொல்லுங்க. விடக்கூடாதுல்ல. அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? சரி, சிங்கப்பெருமாள் கோயிலே இடம் வாங்க முடியாது, எல்லா லட்சம் கோடியா மாறிடுச்சு. இது மாதிரி சிங்கப்பெருமாள் கோயில் மாதிரி உருவாகிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? முதலீடு பண்ணணும். இப்ப இங்க இருந்து நம்ம பாலூர் இருக்குல்ல, இருக்கா? பாலூர்ல இருந்து அப்படியே பழைய சீக்கிரம் நோக்கி இங்க இருந்து இன்னொரு பிரிட்ஜ், இன்னொரு ரோடு போறோம். எது வரும் தெரியுமா? உத்தரமேரூர்ல செய்யாறுவரும் போறோம். எவ்வளோ? செய்யாறுவரும் போறோம். அந்த போற வழியில இங்க இருந்து அந்த ரோடு போட்டோம்னா இங்க இருந்து ஒரு 10-15 நிமிஷம் நம்ம சைட்டுக்கு போய் இறங்கிடலாம். இப்ப நீங்க போனீங்கன்னா அரை மணி நேரம் 30-35 நிமிஷம் ஆகும். இப்ப போலாம். அதை பிரிட்ஜ் போடணும் என்ன ஆகும்? அது 3 வருஷத்துல போடுறேன்னு கவர்மெண்ட் எல்லா லேண்ட்லாம் எடுத்துருச்சு. இப்ப 690 ரூபாய் நம்ம சைட்டோட விலை. எவ்வளோ? 690 ரூபாய். நீங்க ஒரு சின்ன பிளாட் வாங்கினீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரும். ஓகே. 4-5 வருஷத்துல ரோடு டெவலப் ஆகி போக்குவரத்து நடந்துட்டு இருக்கப்போ நம்ம சைட்டு பக்கத்திலே பிளாட் ரோடு போகுது, 6 வழி பைபாஸ் போகுது. என்ன ரேட் இருக்கும்? 4000 ரூபாய், 5000 ரூபாய். எவ்வளவு இருக்கும்? 4000 ரூபாய், 5000 ரூபாய். மதுராந்தகத்துல ஸ்மார்ட் சிட்டி சொல்றாங்களா? மதுராந்தகத்துல 2000 ஏக்கர். மதுராந்தகமே என்ன இங்க இருந்து தாண்டி, இது அந்த சைடு தாண்டி இல்லையா? அப்ப அந்த பக்கமும் டெவலப் ஆயிடுது, இந்த பக்கமும் டெவலப் ஆயிடுது. 4000 ரூபாய், 5000 ரூபாய்னா எவ்வளவு மடங்கு ஆயிடுச்சு? 700 ரூபாய் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6-7 மடங்கு நமக்கு வளர்ந்துருக்கு. கரெக்டா? பேங்க்ல போட்டா 11 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வளருது. அப்ப வாங்கலாமா சார்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிங்கப்பெருமாள் கோயில் பிடிக்காதப்பதான் வாங்கணும். அந்த இடம் பிடிக்கிறதா வாங்கணும். புரியுதா? புரியல? ஒரு இடம் நீங்க பிடிச்சு வாங்கினீங்கன்னா ரேட்டு கூடிடும். பிடிக்காம வாங்குறதா ரேட்டு கம்மியா இருக்கு. புரியுதா? அப்ப நீங்க சைட்டை வந்து பார்த்து பிடிச்சிருக்கா பிடிக்கலாம்னு கேள்விலாம் கிடையாது. புரியுதா? இடம் வளருமா வளராதுன்னா கேள்வி. கரெக்டா? இடம் சார் நீங்க சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கட்டும், நீங்க எந்த செங்கல்பட்டு இருக்கட்டும், இல்ல ஊரை பார்க்கறதுக்கு கூட இருக்கட்டும், அன்னைக்கு எல்லாருமே பிடிக்கல. அன்னைக்கு எல்லாருமே சொல்லுப்பா பிடிக்கல. சொன்னாங்களா இல்லையா? இப்ப அவங்க கூட்டாளா வாங்கினவங்க கூட்டாளா? வாங்கினவங்க தான் திட்டுறாங்க. என்ன திட்டுறாங்க? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? அவ்வளவு தூரம் போய் வாங்க சொன்னாங்களா இல்லையா? அதுக்கெல்லாம் என்னாச்சு? இப்போ வாங்கி போட்டவங்க புத்திசாலியா மாறிட்டாங்க, வாங்கினவங்கள அடி முட்டாளா? ரைட்டு? கரெக்டா இல்லையா? அப்போ சொத்து உங்களை எப்பனாலும் கோடீஸ்வரனா? அப்ப சொல்லுங்க. நிலமே கோடீஸ்வர பார்ட்னர். சொல்லுங்க. லைஃப் பார்ட்னர் 1. லைஃப் பார்ட்னர் 1. நில பார்ட்னர் 10 வச்சுக்கலாம், 500 வரை கூட வச்சுக்கலாம். ரைட்டா? நம்ம தலைமுறையை காக்க போற குலதெய்வம் என்ன இருக்கும்? நிலமா தான் இருக்கும். வேற குலதெய்வம் காக்க போறோம். எது காக்கிறோம்? தலைமுறையை நிலம் தானே காக்கும். ரைட்டா? இப்ப நீங்க எந்த ப்ராடக்ட் வேணாலும் எடுத்துக்கங்க. நம்ம சண்டே சரியா வருதா?
சந்ததி சந்ததியா ஒரு பொருள் வருதா? எது வருது? நிலம் தான் வருது. நகை வச்சிருக்கிறீங்களா? இன்னும் நம்ம தாத்தா காலத்துல இருந்து